அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை அவர்களை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதோட கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் கீழ் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நிறைய பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணுறேங்க, போய் பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதி கட்சியில் சிஎன் அண்ணாதுரை சேர்ந்த ஆண்டு எது அப்படின்னா 1935 சேர்ந்துருப்பார். திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. ஸோ திராவிட நாடு அப்படின்ற இதிலேயே யார் தொடங்கியிருப்பா? சிஎன் அண்ணாதுரை 1942 தொடங்கியிருந்திருப்பார். திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர். ஸோ திராவிட நாடு அப்படின்றது வந்து ஒரு வார இதழ், ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான். நடராஜன் அண்ணாதுரைக்கு அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன். பாரதியார் கிடையாது, ராமசாமி இவை பெரியாரும் கிடையாது. நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் பாரதிதாசன். 1942 திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார்? சிஎன் அண்ணாதுரை. ஸோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1942. 1962 தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க? 1962, ஓகேங்களா? 62 தோல்வி அடைந்த தொகுதி தான் எது? காஞ்சிபுரம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. அதாவது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி, ஆனால் ஒரு படி அரிசி வந்து நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, படியரிசி திட்டம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததில் அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கெங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, முதல்ல இந்த அதாவது 1 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார் அப்படின்னா நம்ம சிஎன் அண்ணாதுரை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை முதன் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967 பொறுப்பேற்றிருப்பார். 1969 இறந்திருந்திருப்பார். சிஎன் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு. ஸோ அதே கொஷின்ஸ் தான், 1967. சிஎன் அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா கோவிந்தசாமி அப்படின்றவர் வந்து இருந்திருப்பார். 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை, ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனிவர் பட்டம் வழங்கியது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1967 இந்து திருமணங்கள் திருத்த மசோதா. இந்து திருமணங்கள் திருத்த மசோதா யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. எந்த ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதா எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1967. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் யார் 1968 சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்? பேரறிஞர் அண்ணா. ஸோ இந்து சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் 1968. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்து திருமணங்கள் திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1967. மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யார் அப்படின்னா 1969 பெயர் மாற்றம் பண்ணிட்டு அது முதலமைச்சர் யார்? அண்ணாதுரை. ஸோ இந்த பெயர் மாற்றத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார்? இறந்துருவார். கீழ்கண்டவற்றுள் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தோன்னா சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தார். ஆமாம், ரைட்டு. சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றினார். 2ஆம் உலக தமிழ் மாநாடு எப்போ நடைபெற்றது? 1969 அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கும். மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலை யாருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில். கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்து வந்து திராவிட கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தவர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை வந்து அழைத்திருந்திருப்பார். அடுத்து வந்து அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூறுகளை தேர்வு செய்யவும். ஸோ அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றியிருந்திருப்பார். விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். முடியரசு அப்படின்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்திருக்க மாட்டார். கீழ்கண்டவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது அப்படின்னா நீதிதேவன் மயக்கம் அப்படின்ற நாடக நூல் வந்து எழுதியிருப்பார். அப்போ நீதிதேவன் மயக்கம் அப்படின்றது என்னது? ஒரு நாடக நூல். கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி
என்பது அண்ணாவின் பொன்மொழி. 2010ஆம் ஆண்டு பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் சரின்னு கொடுத்துங்க. கூற்று காரணம் எப்படி அப்படின்னா, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, புத்தியை தீட்டுவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா நூல்கள் தேவை, நூல்களுக்காக தான். ஸோ அது ரிலேட்டடாக நூலகம் வைத்ததுனால தான் என்ன சொல்கிறாங்க, ஸோ அது வந்து கூற்றும் காரணமும் சரி அப்படின்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. ஓகேங்களா? ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்படின்ற இந்த 3 இதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சிஎன் அண்ணாதுரையின் நாடகங்கள் அவற்றின் கருத்தோடு இணைக்க அப்படின்றாங்க. வேலைக்காரி அப்படின்ற நாடகம் எதோடு இணையுது அப்படின்னா எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிடுது. ஓர் இரவு அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா, அதாவது குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். ஓர் இரவு அப்படின்றது எதை குறிப்பிடுது, குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை. நீதி தேவன் மயக்கம் மேலே பார்த்தாங்களா, அது என்ன சொல்லுது, ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். ஸோ ராமாயணம் எழுதும்போது கம்பர் என்னென்ன தவறுகளை செய்தார் அப்படின்றத வெளிப்படுத்தும் நூல் தான், நாடக நூல் தான் என்னது, நீதி தேவன் மயக்கம். நல்ல தம்பி அப்படின்றது மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல். ஸோ நல்ல தம்பி அப்படின்ற நாடகம் எதை குறிப்பிடுது, மது ஒழிப்புக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருப்பார். ஸோ அதை பற்றி தான் குறிப்பிடுது. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், தத்துவ தரிசனம் அப்படின்றது வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் யார், அண்ணா எழுதியிருப்பார். தாலாட்டு அப்படின்றது ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் அப்படின்றது கீவா ஜெகநாதன் அப்படின்றவர் எழுதியிருப்பார். ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. கீழ்கண்டவற்றுள் சிஎன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. எது, சொர்க்கவாசல் அப்படின்றது அவர் எழுதப்படாத நூல். தப்பாக சொல்லிட்டேன், ஆனந்த போதினி அப்படின்றதான் அவர் எழுதப்படாத நூல். அப்போ ஆரிய மாயை, ஓர் இரவு, சொர்க்கவாசல், பிடி சாம்பல், மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 4-5 நூல் பார்த்தலைங்களா. ஸோ இது எல்லாமே நாடகம், இது எல்லாமே வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் வந்து எழுதியிருப்பார். நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசியலில் கீழ்கண்டவர்களில் எது அண்ணாவின் கொள்கையாகும்? தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல், மாநில சுயாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி, விஞ்ஞான சோசியலிசம். ஸோ இது எல்லாமே அதாவது அறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கைகள் தான். திராவிட மாவோ என்று அறியப்படுபவர் சிஎன் அண்ணாதுரை. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் எந்த இதழில் வெளிவந்திருக்கு, தமிழ் பீடம் அப்படின்ற இதழில் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த ஆண்டு என்னன்னு கேட்டுருங்க, 2005 வெளியிடுறாங்க. பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னா காஞ்சி அப்படின்ற இதழ் மூலமாக விளக்கினார். பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என்று எழுதியவர் யார், அறிஞர் அண்ணா. காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்புரி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னா ராவணகாவியம். ராவணகாவியம் அவருக்கு பிடிச்சதுனால தான் என்ன பண்ணிருப்பார், கம்பராமாயணத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத கூறியிருந்திருப்பார். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னவர் யார், பேரறிஞர் அண்ணா. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியவர் யார், அறிஞர் அண்ணா. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டெனில் அது என்னது, கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லி கூறியிருப்பார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லுவார் யார், அண்ணா. ஸோ இது எதை குறிப்பிடுது அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு வரும்ல, அதை தான் குறிப்பிடுது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, பாய்.